இடைக்கட்டுகளை அழுக்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. என்ன பண்றாராம்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அவன் மேலே ஊத்துறாரு. சொல்லுங்க, அபிஷேகத்தை ஊத்துறாரு. சொன்னால உண்மையில நான் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். இப்போ அவன் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊத்துறாரு. எதுக்கு? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, ஜாதிகளை. அடுத்து சொல்றார் பாருங்க, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். பெரிய சேலஞ்சு, பெரிய சவால். சொல்லுங்க, பெரிய சவால். சாதாரணமாக கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நிறைய பேர் என்ன நினச்சோம்? ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல வீடு வாசல் ஏதோ என்னை ஆசீர்வச்சு என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் நல்லா வச்சா போதும் அப்படின்னு வாழ்ந்தீங்க பாருங்க. அது ரொம்ப சின்ன வாழ்க்கை. அது கர்த்தர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை அபிஷேகம் பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என்னை கொண்டு செய்ய வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. கர்த்தாவே, நாங்கள் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன், பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எழுப்பி வரும்போது கர்த்தர் பார்க்குறாரா பாருங்க, கோரேசுக்கு என்ன செஞ்சாரோ அதை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவரார். அதான் உண்மை, அதான் சத்தியம். நமக்கு என்ன யோசித்து பாருங்க, நம்ம மட்டும் வாழ்ந்தா, நம்ம மட்டும் இருந்தா போதும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர்? அதுக்கு இவ்வளோ பெரிய பரலோகம்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ 1000-10000 தேவ தூதர்கள்? அதுக்கு எதுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம்? யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை என்ன பண்றாராம்? கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. கதவுகளாம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு? பூட்டப்படாது இருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தர் பிடிக்கணுங்க. ஏன் பிடிக்கணும்? அன்னைக்கு எருசலேம் கட்டப்படணும், தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படணும். இன்னைக்கு உங்களை எண்ணியும் உங்க வம்சத்தையும் வம்சத்தையும் கொண்டு கர்த்தர் இந்தியாவை கட்டணும். இந்தியாவில் தேவாலயங்களுக்கு அஸ்திபாரம் போடப்படணும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல சத்தமா காரங்களே சொல்றாரா? பூட்டப்படாத கதவா? சொல்லுங்க, பூட்டப்படாத. ஏன்? இது ராஜ்யத்தின் ப்ராஸ்பரிட்டி, இது ராஜ்யத்தின் செழிப்பு, இது கிங்டம் ப்ராஸ்பரிட்டி. இது இப்படிதான் வேலை செய்யுது. அது விளங்குது. இதெல்லாம் நான் அடிக்கடி கேட்பான், எனக்கு என்ன போதும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு காசு கொஞ்சம் இருந்தால் போதும், நானும் என் பிள்ளைகளை வாழ்ந்து ஏதோ சோத்திரம் பண்ணிட்டு அது நல்லா படிப்பு வச்சு வேலை வாங்கிட்டு கல்யாணம் போய் சேர்ந்துருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ பெருசாக வரணும்? ஏன் மேலே வரணும்? நாம் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்தியா கட்டப்படணும். இந்தியாவில் அநேக தேவாலயங்களுக்கு அஸ்திபாரம் போடப்படணும். இடிச்சாங்கன்னு நம்ம காதுல கேள்விப்பட்டோம், ஆனா நம்ம கட்ட போறது அவருடைய கண்கள் பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசி? கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குல எல்லாம் தேவாலயங்கள் கட்டப்படும். சும்மா அப்படியே கர்த்தருக்கு ஏதோ வாழ்ந்துட்டு போகிறதுக்கு, ஸ்தோத்திரம் போட்டு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர்? எதுக்கு இவ்வளோ பெரிய அபிஷேகம்? எதுக்கு 66 புத்தகம், 6000 வாக்குத்தத்தம்? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் செஞ்சு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? அடிக்கடிக்கு நான் சொல்கிறது அதான். பிளாட்பாரத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சு சும்மா ஏதோ ஸ்தோத்திரம் ஒரு 10 குடும்பமோ ஒரு 50 குடும்பமோ கொடுத்து அவங்களே மேய்ச்சிக்கின்னு அப்படியே அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவங்க செத்த அவங்கள கடக்கம் பண்ணிட்டு ஏதாவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்ணும் அவங்க பின்னாடியே வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு இது ஒவ்வொரு முறையும் எல்லையை விரிவாக்கி கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறாரு. அப்போ தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வச்சுருக்கார். ஏன் உலகத்தில் புழுதி மாதிரி அவன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள். 60,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, எவ்வளோ நம்மளுடைய கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் போய் புதைச்சி வச்சுக்கிறானுங்க, சேர்த்து வச்சுக்கிறானு. எவ்வளவோ கோடின்றாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தலைக்கு அவ்வளோ லட்சம் கொடுக்கலாமா? அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அங்கே இருக்குதான். புழுதி மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறானா? இப்போ கர்த்தர் கண்கள் பார்க்குது. யார் என் ராஜ்யத்தை தேடுறான், யார் என் நீதி உள்ள வர விரும்புகிறான், அவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு சொந்தக்காராக மாத்துறாங்க. ஸ்வீடனில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு உங்களை நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகுறது இல்லை, அங்கே வாரி வாரி கொண்டு வந்து யார் தலையில் கொட்டலான்னு கர்த்தர் காத்துக்கிறாரு. எத்தனை பேர் தயாராகுது?